ஹே ஹாய், எனக்கே நீங்க இதை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம என்னதான் ஸ்டே ஃபோக்கஸ்டா இருந்தாலுமே ஒரு விஷயத்த மட்டும் நம்மளால அச்சீவே பண்ணவே முடியாது. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் மட்டும் நடந்துச்சுங்க. அதை சொல்றேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்க. நான் ஆக்சுவலா 10th வரை சூப்பரா படிச்சுட்டு இருந்தாங்க. நல்லாவே படிப்பேன், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் தட் 12th போனதுக்கப்புறம் ஆவரேஜாக தான் படித்தேன். நான் அதே மாதிரி எதிர்பார்த்த ஸ்கோர் வந்து நான் அச்சீவே பண்ணல. ஸோ அதுக்கு என்ன ரீசன் நான் இப்போதான் எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆச்சு. 12th படிக்கும்போது என் கையில் எனக்குன்னு ஒரு மொபைல் மட்டுமே நான் ரீசன்லாம் சொல்லலைங்க. 2 hours நான் படிக்கிறதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணாலுமே அதில் 1.5 hour சும்மா தான் இருப்பேன். ஹாஃப் அன் ஹவர் மட்டும் தான் படிக்கிறதுக்குன்னு மட்டுமே நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரிமைனிங் 1.5 hourமே நான் ஜோன் அவுட் ஆவேன், ஆர் ஃபோன் எடுத்துட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணுவேன், இல்லை யாருக்குன்னா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்து எனக்கு அந்த வயசுல எனக்கு புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை. நான் என்னதான் ப்ளேம் பண்ணிட்டே இருந்தேன், என்னடா இவ்வளோ நேரம் படிக்கிறோம் ஆனால் எனக்கான மார்க்கை மட்டும் நான் ஸ்கோரே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. But this is the reason behind that actually. என்னதான் consistency is a key for successனாலும் but discipline is the only thing to hold that success. என்னதான் என்கிட்ட consistency இருந்தாலும் but நான் discipline இருந்திருந்தேன்னா அந்த success டெஃபினட்டா அச்சீவ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். And finally I want to say the one thing. Talent இருந்தா நம்ம கிட்ட வெற்றி மட்டும்தான் வரும். ஆனா டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் அந்த வெற்றியை நம்மளால தக்க வச்சுக்க முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு என்ன மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.